வணக்கம். புதிய போன் வாங்க வேண்டும் என்றால் நம்மில் பலருக்கு முதலில் ஞாபகம் வரும் ஒரு பெயர் பூர்விகா மொபைல்ஸ். ஒரு சிறிய கடையாக ஆரம்பித்து இன்று இந்தியா முழுவதும் 300க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் ஆயிரக்கணக்கானோர் பணியாற்றும் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக பூர்விகா எப்படி வளர்ந்தது தெரியுமா? வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் உள்ள கடுமையான உழைப்பு, சவால்களை வென்றெடுத்த ஒரு மனிதரின் கதைதான் இது. பூர்விகா உருவான பின்னணி, அதன் நிறுவனர் திரு. யுவராஜ் நடராஜன் அவர்களின் கடின பயணம் மற்றும் அதன் வெற்றி ரகசியங்கள் பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். பூர்விகா மொபைல்ஸ் நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு. யுவராஜ் நடராஜன் ஒரு செழிப்பான குடும்பத்தில் இருந்து வந்தவர் அல்ல. இவர் ஒரு நேர்காணலில் தனது ஆரம்பகால வாழ்க்கை குறித்தும் இந்த தொழிலை தொடங்க எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதையும் அவரே மனம் திறந்து பேசியிருக்கிறார். கையில் பணம் இல்லாமல் வியாபாரத்தை எப்படி தொடங்குவது என்று தெரியாமல் ஒவ்வொரு படிக்கும் போராடிய ஒரு சாதாரண இளைஞனாகத்தான் யுவராஜ் தனது பயணத்தை தொடங்கினார். வாழ்க்கையின் ஆரம்பகால சவால்களும் நிதி நெருக்கடிகளும் அவரை பின்வாங்கச் செய்யவில்லை. மாறாக ஒவ்வொரு தடையையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் முன்னேறினார். கடின உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் விடாமுயற்சியும் தான் அவரது மூலதனமாக இருந்தது. இந்த கஷ்டமான சூழ்நிலையில்தான் 2004 ஆண்டு மொபைல் போன்களின் பயன்பாடு அதிகரிக்கத் தொடங்கியதை ஒரு பொன்னான வாய்ப்பாக பார்த்தார். சவால்களுக்கு அஞ்சாத யுவராஜ் நடராஜன் சென்னையில் பூர்விகா மொபைல்ஸ் என்ற தனது முதல் கடையை திறந்தார். பல மொபைல் பிராண்டுகளை ஒரே கூரையின் கீழ் கொண்டு வந்து வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதிய ஷாப்பிங் அனுபவத்தை வழங்க வேண்டும் என்பதே அவரது லட்சியமாக இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு சிறிய கடை, ஆனால் அவரது அர்ப்பணிப்பு பெரியதாக இருந்தது. வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை, நியாயமான விலை மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குவதில் அவர் உறுதியாக இருந்தார். பூர்விகா மொபைல்ஸ் வெறும் மொபைல்களை மட்டும் விற்கவில்லை. வாடிக்கையாளர்களுக்கு மொபைல்களை நேரில் தொட்டு பார்த்து அதன் அம்சங்களை ஊழியர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு தங்களுக்கு ஏற்ற சிறந்த மொபைலை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை வழங்கியது. இந்த தனித்துவமான அணுகுமுறை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ஒவ்வொரு ரூபாய்க்கும் மதிப்பு என்ற தாரக மந்திரத்துடன் பூர்விகா செயல்பட்டது. தரமான தயாரிப்புகள், வெளிப்படையான விலை நிர்ணயம் மற்றும் நம்பகமான விற்பனைக்கு பிந்தைய சேவை ஆகியவற்றால் மக்களின் நம்பிக்கையை பெற்றது. யுவராஜ் அவர்களின் நேர்மையும் வியாபார திறனும் தான் இந்த நம்பிக்கைக்கு அடித்தளம். ஒரு கடையில் தொடங்கிய பூர்விகா சென்னையில் பல கிளைகள், பின்னர் தமிழ்நாடு முழுவதும், அதன்பின் கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா என இந்தியாவின் பல மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான கடைகளுடன் ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்தது. டிஜிட்டல் உலகிலும் ஒரு படி மேலே நவீன யுகத்திற்கேற்ப ஆன்லைன் வர்த்தகத்தையும் பூர்விகா மொபைல்ஸ் தொடங்கியது. இதன் மூலம் இந்தியா முழுவதிலும் உள்ள வாடிக்கையாளர்களை எளிதில் சென்றடைந்தது. போன்கள் மட்டுமல்லாது ஸ்மார்ட் வாட்ச்கள், லேப்டாப்கள், டேப்லெட்டுகள் என பல புதிய தொழில்நுட்ப பொருட்களையும் தனது கடைகளில் விற்பனைக்கு கொண்டு வந்தது. பூர்விகாவின் வெற்றி வெறும் வியாபார தந்திரங்களால் மட்டும் வந்ததல்ல. திரு. யுவராஜ் நடராஜன் அவர்களின் விடாமுயற்சி, கடின உழைப்பு, வியாபார நுணுக்கம் மற்றும் தனது ஊழியர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இவையனைத்தும் கலந்ததுதான். கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு சாதாரண மனிதன் தனது கனவுகளை நனவாக்கி ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பையும் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப சேவையையும் வழங்கி வரும் ஒரு உத்வேக கதை இது. ஒரு சிறிய கனவு, கஷ்டமான ஆரம்பம், சவால்கள், விடாமுயற்சி மற்றும் மக்களின் நம்பிக்கை, இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் பூர்விகா மொபைல்ஸ். பூர்விகா பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு நிச்சயம் உத்வேகத்தை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். யாரெல்லாம் பூர்விகா மொபைலில் பொருள்களை வாங்கியுள்ளீர்கள், அவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தங்களது கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.